கொட்டாமல் வளர்கிறதுக்கு டிப்ஸ் பார்த்தாச்சு, முடி லாங்காக வளர்கிறதுக்கும் டிப்ஸ் பார்த்தாச்சு, டேண்ட்ரஃப்க்கு கூட டிப்ஸ் பார்த்தாச்சு, ஹேருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆயிலும் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு கூட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது டென்சிட்டியாக நல்ல வால்யூமாக ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஜூஸ். நீங்கள் யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வெங்காயம் ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 நல்லா உரிச்ச சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அதுலேருந்து பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸில் ஆர்கானிக் ஹனி கிடச்சா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் இந்த ஜூஸை கூட நீங்கள் வெறும் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். எப்படி நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை டபுள் பார்ட்டிஷனாக எடுத்துக்கிட்டு அந்த ரூட்ஸில் எல்லாம் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்ல ரூட்ஸில் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 30 minutes கழிச்சு நீங்கள் யூஸ்வலாக வாஷ் பண்ணுறது போல் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேபி ஹேர்ஸ்லாம் க்ரோ ஆகுறத கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆனியன் ஜூஸில் சல்ஃபரும் அண்ட் சம் அதர் மினரல்ஸும் இருக்குது. இந்த மினரல்ஸ் கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ண பயங்கர ஹெல்ப் பண்ணுது. இந்த கொலாஜன் தான் நம்மளுடைய ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமானது, நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த ஆனியன் ஜூஸை வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, ஃபெனுக்ரிக் சீட். ஃபெனுக்ரிக் சீட்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் அதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபெனுக்ரிக்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அயன்ஸ், பொட்டாசியம்னு ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. ஹேரை பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக க்ரோ ஆக இந்த ஃபெனுக்ரிக் சீட் கூட பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபெனுக்ரிக் சீட் கூட நீங்கள் கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஹேரில் நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 15 to 30 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். நம்பர் 3, ஆலிவேரா ஜெல். ஆலிவேராலேருந்து நம்ம எப்படி அந்த ஜெல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதே போல் நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கலாம். இந்த மசாஜ் நீங்கள் ஒரு 30 minutes கொடுக்கலாம். இந்த ஆலிவேராவில் இருக்கிற என்சைம்ஸ் நம்ம ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ண பயங்கர ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆலிவேராவும் ரொம்ப குளிர்ச்சிக்கு உண்டானது. அதனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். நம்பர் 4, ஆம்லா ஆர் கூஸ்பெரி. இந்த ஆம்லாவில் விட்டமின் சி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த விட்டமின் சி தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கொலாஜன். கொலாஜன்னா என்ன? அது ஒரு ப்ரோட்டீன் தட் கிவ்ஸ் ஹேர் க்ரோத் இல்லைங்களா? ஸோ இந்த ஆம்லாவை சீடை நீக்கிட்டு நல்லா அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதை மிக்சியில் போட்டு அடித்து பவுடராக்கி வச்சுக்கோங்க. ஆரல்ஸ் நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு ஆம்லா பவுடர்னு கிடைக்கும். அதை வாங்கி 3 tablespoon கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் ஒரு 3 tablespoon மிக்ஸ் பண்ணி நல்ல ஸ்கேல்பில் அதை அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். You can witness the difference just in 1 week. Number 5, henna. இந்த ஹென்னா ஹேர் நல்லா ஷைன் ஆகுறதுக்கு, ஸ்மூத் ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹென்னா பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இந்த ஹென்னா பவுடரை சேர்த்து 1 tablespoon லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து 1.5 tablespoon வாட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் உங்கள் ஹேர் லென்த்தில் அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 4 hours கழிச்சு நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம். நம்பர் 6, ஆயில் மசாஜ். ஆயில் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். இந்த ஆயிலாம் நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கலாம். அப்படி மசாஜ் கொடுக்கறனால பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு டெஃபினட்டாக ஹேர் க்ரோத் ஆகும். இதை நீங்கள் வீக்லி 2 ஆச்சும் நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 6 டிப்ஸையும் ஒரு 2 to 3 months ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். For more medical content, subscribe to Tara Talks.